வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை. வான்வழி தாக்குதல் தீவிரம். IRGC-யை ஒழிக்க அமெரிக்கா திட்டம். ஈரானின் பதிலடி எச்சரிக்கை. அமெரிக்க ஒப்பந்தத்தை மீறினால் நாங்களும் விலகுவோம். போர்க்களமாக மாறும் மத்திய கிழக்கு. அடுத்த வாரம் அமெரிக்காவில் ட்ரம்ப் நெதன்யாகு அதிரடி சந்திப்பு. உலக அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பு. அமெரிக்கா ஈரான் பதற்றம். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் மிகுந்த கவலை. மத்திய கிழக்கில் பதற்றம். துபாய், டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான சேவைகளை ரத்து செய்தன சர்வதேச நிறுவனங்கள். ஈரானுடனான மோதல் போக்கு எப்போது வேண்டுமானாலும் போராக வெடிக்கலாம் என்ற சூழல் நிரம்பி வரும் வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அந்த நாட்டு ராணுவம் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் சக்தி வாய்ந்த ராணுவ பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பில்லை என்றும் இதனால் அதனை அமெரிக்கா முற்றிலும் ஒழித்து கட்ட வேண்டிய நிலை வரலாம் என்றும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஃபாக்ஸ் பிசினஸ் ஊடகத்திடம் பேசிய ட்ரம்ப் IRGC-யை ஒழிப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் விதமாக ஆம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறினார். அதே நேரத்தில் தங்களை சந்திக்க விரும்புவதாக ஈரான் தரப்பிலிருந்து அழைப்பு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ட்ரம்பின் உத்தரவின்படி அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரானுக்கு எதிரான தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. புதன்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க படைகள் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தின. ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை மீறி செல்ல முயன்ற 2 வணிக கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அதிரடியாக திசை திருப்பி அனுப்பியது. அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து முழு விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வருகின்றது. முற்றுகை விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வோம் என சென்காம் எச்சரித்துள்ளது. ஈரானின் முக்கிய பாலங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது குண்டுவீச்சு நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான காலக்கெடு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்தரும் எனக்கு காலக்கெடு நிர்ணயிப்பதில் உடன்பாடு இல்லை. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்வது நல்லது என்று மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். பயணம் குழப்பமாக இருக்கும், ஆனால் பாதை சரியானது. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசிய துணை அதிபர் JD Vance ஈரானுடனான தற்போதைய உறவு மிகவும் குழப்பமானதாக இருக்கப் போகிறது என்பதை ஒப்புக்கொண்டார். அவர் மேலும் கூறுகையில் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பிறகு ஜலசந்தி வழியாக எண்ணெய் போக்குவரத்து அதிகரித்ததால் ஈரானின் கடும் போக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் அதேவேளையில் அங்குள்ள சில யதார்த்தவாதிகள் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு முயன்று வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது அமெரிக்கா ஒரு நுட்பமான ராஜதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் தொடர் குண்டுவீச்சு, தீவிரமடைந்துள்ள கடல்வழி முற்றுகை மற்றும் ரம்மின் எச்சரிக்கைகள் ஈரானை நிலைகுலைய செய்துள்ளன. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் அழைப்பு விடுத்துள்ள போதிலும் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை குறைக்காதது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை நீடிக்க செய்துள்ளது. அமெரிக்காவின் தொடர் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் கடற்படை முற்றுகைக்கு மத்தியிலும் தாங்கள் எதற்கும் அஞ்சப் போவதில்லை என்று ஈரான் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஒப்பந்தங்களை அமெரிக்கா மதிக்காவிட்டால் நாங்களும் அதிலிருந்து விலகுவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் தங்களின் முழு கவனமும் நாட்டின் பாதுகாப்பில் தான் உள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானிய பகுதிக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என்பதை எங்களது ஆயுதப்படைகள் ஏற்கனவே நிரூபித்துள்ளன. ஒப்பந்தங்களை மற்ற தரப்பினர் கடைபிடிக்கும் வரை மட்டுமே நாங்களும் கடைபிடிப்போம். அவர்கள் மீறினால் நாங்களும் ஒப்பந்தங்களிலிருந்து விலகியிருப்போம். ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகர் காலிபாப் அமெரிக்காவின் இரட்டை வேடத்தை மிக கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் ஈரானுக்கு எந்த பயனுமில்லை என்றால் அதற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்று அவர் கூறினார். மேலும் எங்கள் ஆட்சியை கவிழ்த்து நாட்டை துண்டாட நினைக்கும் அமெரிக்காவிற்கு எதிராக நாங்கள் ஒரு வாழ்வா சாவா போரில் ஈடுபட்டுள்ளோம் என்று காலிபாப் அவசரமாக தெரிவித்தார். கடந்த ஜூன் 2025 நடந்த அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஈரானின் ராணுவ திறன்கள் பன்மடங்கு விரிவடைந்துள்ளதாக மூத்த ராணுவ தளபதி ரியட் அட்மிரல் ஹபிபுல்லா சையாரி தெரிவித்துள்ளார். சமீபத்திய போர்களில் இருந்து பல முக்கிய பாடங்களை கற்றுக்கொண்டு ராணுவ வீரர்களின் தயார்நிலை மற்றும் ராணுவ ஆயுதங்களின் பயன்பாடு ஆகிய இரண்டிலும் ஈரான் மிக சிறந்த நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் எங்கள் எல்லைகளை பாதுகாக்கும் வீரர்கள் இருக்கும் வரை எதிரிகள் இங்கு ஏதேனும் செய்ய முடியும் என்று நினைத்தால் அது அவர்களின் முட்டாள்தனம் என்று எச்சரித்தார். ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியின் மூத்த ராணுவ ஆலோசகரான மேஜர் ஜெனரல் ஜக்ஜா ரஹீம் சபாவி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அல்மயாதின் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் லெபனான் முதல் மத்திய தரைக்கடல்
ஹார்முஸ் ஜலசந்தி, செங்கடல் வரை பரவியுள்ள எங்களது எதிர்ப்பு அச்சு கூட்டணி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரு மீள முடியாத செட்டுக்குழியில் எடுத்து செல்லும் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் எதிராக நாங்கள் இறுதியில் வெற்றி பெறுவோம். முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்போது மிக ஒன்றுபட்ட இஸ்லாமிய முன்னணியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ரியர் அட்மிரல் ஷாராம் இரானியும் எச்சரித்துள்ளார். மறைந்த தலைவர் கமேனியை கௌரவிக்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஈரானிய அதிபர் மசூத் பெசக்கியான் ஈரானை துண்டாடும் எதிரிகளின் சதித்திட்டங்கள் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டதாக கூறினார். ஈரான் தனது நிலப்பரப்பின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தனது இறுதி மூச்சு வரை பாதுகாக்கும் என்று அவர் கம்பீரமாக முழங்கினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இரு பெரும் உலகத் தலைவர்களும் வரும் திங்கட்கிழமை அன்று அமெரிக்காவில் நேரில் சந்தித்து பேசவுள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. தி ஜெருசலேம் போஸ்ட் வெளியிட்ட தகவலில் இந்த விவகாரம் குறித்து நன்கு அறிந்த நம்பகமான வட்டாரங்களை மேற்கோள் காட்டி புகழ்பெற்ற தி ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகை புதன்கிழமை அன்று இந்த முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் மிக மோசமான போர்ச்சூழல், ஈரானுடனான பதற்றம் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் இரு நாட்டு தலைவர்களின் இந்த நேருக்கு நேர் சந்திப்பு சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படவுள்ள முக்கிய விடயங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல்கள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பதற்றமான சூழல் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெபான் டுஜாரிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது, அமெரிக்க ஈரானிடையே மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் நடவடிக்கைகள் தொடங்கினால் அது அப்பாவி பொதுமக்கள் மீது மிக மோசமான மற்றும் தாங்க முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த மோதலானது சர்வதேச அமைதி, உலக நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவுகரமான விளைவுகளை சங்கிலி தொடராக கொண்டு வந்து சேர்க்கும். இரு நாடுகளும் அமைதியை கடைபிடித்து பதற்றத்தை தணிக்க முன்வர வேண்டும் என்றும் ஐநா தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகளவில் பெரும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு முன்னணி சர்வதேச விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான தங்களது விமான சேவைகளை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. ரீசன், ஏஜிஜென் ஏர்லைன்ஸ், ஏர் கனடா மற்றும் ஏர் பிரான்ஸ், KLM ஆகிய முக்கிய விமான நிறுவனங்கள் துபாய், டெல் அவிவ், பெய்ரூட் உள்ளிட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பல்வேறு நகரங்களுக்கான தங்களது திட்டமிட்ட சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளன. டெல் அவிவ் மற்றும் துபாய் நகரங்களுக்கான தனது விமான சேவைகளை அக்டோபர் 24ஆம் தேதி வரை ஏர் கனடா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. கிரேஷியன் மிகப்பெரிய விமான நிறுவனமான ஏஜியன் ஏர்லைன்ஸ் துபாய்க்கான விமான சேவைகளை ஆகஸ்ட் 31 வரையிலும், ஈராக்கின் ஏர்பில் மற்றும் பாக்தாத் நகரங்களுக்கான சேவைகளை செப்டம்பர் 30 வரையிலும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஏர் பிரான்ஸ் நிறுவனம் லெபனானின் பெய்ரூட் நகருக்கான தனது சேவைகளை ஆகஸ்ட் 2 வரையிலும், அதன் கூட்டாளி நிறுவனமான KLM சவுதி அரேபியாவின் ரியாத், தம்மாம் மற்றும் துபாய்க்கான விமான சேவைகளை ஜூலை 15 வரையிலும் நிறுத்தி வைத்துள்ளன. மறுபுறம் ஹாங்காங்கை தளமாக கொண்டு இயங்கும் கெக்தே பசிபிக் நிறுவனம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் துபாய் மற்றும் ரியாத் நகரங்களுக்கான தங்களது விமான சேவைகளை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரணமான சூழல் காரணமாக வான்வெளி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இப்பகுதிக்கு பயணிக்கும் பயணிகள் மாற்று வழித்தடங்கள் அல்லது பயண தேதிகளை மாற்றி அமைக்குமாறு விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.